ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா குக்கிங் சேனல். வாங்க ஒரு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி சூப்பராக சிம்பிளாக அரை மணி நேரத்தில் வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது எங்கள் அம்மா வச்சது. அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணி முருங்கைக்காய் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காய் தேவையான அளவு உப்பு வச்சு அடுப்பில் வச்சு சும்மா அந்த கட்டியாக இருக்காமல் கொஞ்சம் நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதில் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். எல்லாமே பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். பருப்பில் என்னென்ன போட்டு வேக வச்சுருக்குன்னா, தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. துவரம் பருப்பு தாங்க எடுத்துருக்கு. போட்டு அந்த பருப்பு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா வந்து அந்த பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கங்க. மசிச்சு ஆக்சுவலி அது வந்து பருப்பு வந்து நம்ம 4 விசில் வச்சு எடுத்தாலே வந்து சூப்பராக வெந்துடும். இருந்தாலும் வந்து இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா மசிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் அது மாதிரி பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு அதையும் குழம்புல வந்து ஊற்றிக்கிங்க. இப்போ இதை குழம்புல வந்து ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யுங்க, கொதிக்க விடுங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விட்றோம். இந்த குழம்பு வந்து நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வரி மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் 2 வரமிளகா, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை மட்டும் நறுக்கி நல்லா வந்து அது பொன்னிறமாக வதக்கி அதில் தாளித்து ஊற்றினா சூப்பரான சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இதேமாரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. மெயினாக ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் அவங்க அப்பா அம்மா சூப்பராக ட்ரை பண்ணலாம். அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.